பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த புதிய நாள் காலை வேளையிலே உங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாத தொடக்கத்தில் தானே கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இது நாளிலும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆசீர்வாதம். தினம் ஒவ்வொரு வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறபடினாலே அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தின் பிற்பகுதி இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ போகுமிடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. எதை விட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாக இரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. நீ புத்திமானாய். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது யோசுவா தலைவனாய் இருக்கிறான். அதுக்கு முன்னால மோசே அவனுடைய ஊழியத்தை முடித்து விட்டு மரித்து விட்டான். இப்பொழுது மோசேக்கு பின்பு இந்த யோசுவா தான் தலைவனாய் இருந்து இந்த இஸ்ரவேல் மக்களை அந்த வனாந்தரத்திலிருந்து கொண்டு வந்து மறுபடியும் கானான் தேசத்துக்கு கூட்டி கொண்டு வர வேண்டும். யோர்தானை கடக்க வேண்டும். நான் அந்த தேசத்தை எல்லாம் பங்கிட்டு எல்லா 12 கோத்திரத்துக்கும் கொடுக்க வேண்டும். இந்த வேலை தான் அவன் கொடுத்துருக்கிறார். ஆனாலும் இவனுக்கு ஒரு பயம் இருந்தது, இவனுக்கு ஒரு கஷ்டம். அதுங்க இவனுக்கு ஒரு பயம். என்னன்னா, மோசேக்கே என்ன பாடுபடுத்தினாங்க இந்த ஜனங்கள். மோசையே விட்டு வைக்கல. அப்படி அவர்களை இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இந்த யோசுவாவுக்கு ஒரு பயம். அதனால தான் சொல்ல, நீ பயம் பலம் கொண்டு திடமனதாயிரு. அது மிக முக்கியமான எதுக்கு திருமணதா இருக்கணும்னா, நான் உங்களுக்கு சொன்ன நியாயப்பிரமாணத்தின்படி அதை விட்டு விலகாமல் இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் இருந்தால் அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஒரு மனுஷன் புத்திமானாய் இருக்கணும்னா வசனத்தின்படி நடப்பதுதான் மிக முக்கியம். அந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நாம நல்லா படிச்சதுனால புத்திமான் சொல். எத்தனையோ படிக்காத மேதைகள்லாம் இருக்கிறாங்க, படித்ததுனால கிடையாது. பாருங்க, ஒரு நாளைக்கு அந்த நம்ம மிகப்பெரிய பணக்காரனா இருக்க சாலமோன் செவிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்குற கேள்வி, ஆண்டவரே, ஆண்டவர் தரிசனமாகி அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்ப்பா கேளுன்னு கேட்கும்போது, ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவன் மிக முக்கியமாக ஒன்று கேட்டான். என்ன கேட்டான்னா, எனக்கு ஞானத்தை தாரும், புத்தியை தாரும், விவேகத்தை தாரும். ஏன்னா உங்களுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு நான் எப்பொழுதும் தவறிடக்கூடாது. தப்பாய் நியாயம் விசாரித்தேனால் நான் அங்கே ஆட்சியில் இருப்பது எனக்கு கஷ்டம். அது மக்களுக்கு முன்பாக என்னுடைய பெயர் கெட்டுடும். அதனால உண்மையை உண்மை என்றும் சத்தியத்தை சத்தியம் என்று சொல்லும்படி என்னை புத்திமானாக மாற்றுங்க, என்னை ஞானமுள்ள மாற்றுன்னு கேட்டேன். அதனால தான் கர்த்தர் பாருங்க, ஞானத்தையும் கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். இப்பொழுதும் நீ புத்திமானா இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா, நீ உன்னை காத்துக்கொள்ள நினைச்சேன்னா, நான் மோசே மூலமாய் கொடுத்த இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாஞ்சு. பாத்தீங்களா, அந்த வழியிலே நடப்பது. இடதுபுறம் சாஞ்சாலும் பிரச்சனை, வலதுபுறம் சாஞ்சாலும் பிரச்சனை. அப்படியானால் நம் நேராக செல்லுவதை கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டு பக்கம் மலைகள், நடுவிலே பாருங்க, நடுவில் தான் அந்த அந்த ரெட் சி இருக்குது, சிவந்த சமுத்திரம். அந்த சிவசமுத்திரத்தில் வழி கிடையாது. ஆனால் அங்கே இங்கே பார்க்காம பாருங்க, பார்க்காலும் போக முடியாது, ஒரு வழிதான் இருக்கு. இப்பொழுதும் நீ நியாயப்பிரமாணத்தின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ நட, அப்பொழுது நீ உன்னை புத்திமானாய் காத்துக்கொள்ளுவாய். சொல்லுது, நீ உன் போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நீ நடந்து கொள்ளும்படி விரும்பினால் இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் அதை விட்டு விலகாமல் இருக்க உன்னை ஒப்புக்கொள்ளும். புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு மிகவும் கவனமாய் கர்த்தருடைய வசனத்தின் மேல பாருங்க. ஒரு மனுஷனுக்கு அறிவு எப்ப வரும்? வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு பிள்ளைகள் இன்னைக்கு படிக்கலன்னு சொல்றேன்ல, ஞானமே எப்ப ஞானம் வரும்னு நினைக்கிறீங்க? டிகிரி முடிச்சு கையில சர்டிபிகேட் வாங்கிட்டா ஞானம் வந்துருமா? எனக்கு நிறைய டிகிரி வாங்கணும்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன இல்லை, வேலை இல்லாம உட்காந்துருக்கேன். டிகிரி வச்சு பேப்பரை வச்சு என்ன பண்றது? ஆனா ஸ்கூலுக்கே போவாங்க, பெரிய போஸ்ட்ல இருக்கிறான். அப்ப ஞானம் எங்க இருக்கு? அப்போ கர்த்தருக்கு பயப்படும் மனிதனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். அப்படியே நான் நியாயப்பிரமாணத்தோடு நடக்கும் போது என்ன செய்யுது? நீ புத்திமானாய் மாறுவாய்.
உன் புத்தியை கேட்க வருவாங்க. அந்த இவன் இருக்கிறானமே நம்ம சாலமோனுடைய அறிவை கேட்கும்படி உலகத்துல எல்லா நாட்டு ராஜாக்கள்லாம் வந்தாங்க. வந்து அவன்கிட்ட பேசுவான். பேசிட்டு அவன் ஞானத்தை டெஸ்ட் பண்ணும்போது அவன் கொடுக்குற அந்த பதிலை பார்த்த உடனே அவங்களுக்கு மனசு நிரம்பி அப்படியே போவாங்க. அந்த நாட்கள் அப்படி நடந்துருக்கு. ஏன்னா அந்த ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர். இன்றைக்கும் புத்திமானாய் நடக்கணும்னா அவனுடைய வசனத்தின்படி நடப்பதை விரும்புகிறார். நியாயப்பிரமாணத்தின்படி மாத்திரம் செய்ய நீ மிகவும் திறன் கொண்டு கவனமாயிரு என்று சொன்னார். இந்த நாட்கள் அருமையானவர்களே, வசனத்தின்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை புத்திமானாய் பார்த்துக்கொள்ள, புத்திமானாய் நடந்து கொள்ளுவீங்க. புத்தி எங்க எப்போ வரும்? இந்த புத்தி பணத்தினாலே பொருள்னாலே படிச்ச படிப்புனாலே இல்லை. அநேக மனுஷன் படிச்சுட்டா புத்தி வந்துடும் நினைக்கிறாங்க. படிச்சா எல்லாம் வராது. அந்த புத்தி எங்க இருந்து வரும் தெரியுமா? தேவனுடைய ஞானத்தினால் நிறைந்தவனா என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் ஞானத்தை நிறைய பண்ணா தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படு. என் வார்த்தைக்கு பயப்பட நோக்கி பார்ப்பேன். அவன் கர்த்தர் வசனத்துக்கு பயந்து நடக்கிறான். கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடக்கிறவன் புத்திமானா இருப்பான். அப்போ டெய்லி அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விலகாமல் இருக்க அவனை அழைச்சிருந்தார். இன்றைக்கும் நான் உங்களை பார்த்து காலையிலே சொல்றாரு, கர்த்தருடைய வசனை பத்தி நடக்க ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை புத்திமானாய் மாற்றுவார். புத்தி அங்கே இங்கே ஓட வேண்டிய அவசியம். கர்த்தருடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். வசனத்தை வாசியுங்கள், அதன்படி நடவுங்கள், நீங்கள் புத்திமானாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர், இந்த கால வேளையில நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறப்பா. நாங்கள் புத்திமானா நடக்கணும்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விலகாதபடி, இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி இருக்க நீங்க எங்களை சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். புத்திமான எங்களை காத்துக்கொள்ள நியாயப்பிரமாணத்தை நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி பாதுகாத்துக்கொள்ளும். வசனத்தின்படியே எங்களை ஆசீர்வதித்து பலப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வசனம் சொல்லுகிறது போல நீங்கள் இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் புத்திமானாய் இருப்பீர்கள். உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்திக்கும் வரையிலும் தேவன் தாமிலும் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்று.